ஒரு மந்தவெளி இருக்குங்க. அந்த மந்தவெளியில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோகிராம் நடந்துட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு ப்ரோகிராம் நடக்கும்போதும் ஜனங்க கூட்டமா கூடி நல்லா ரசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃபேமஸான ஏரியா தானங்க அந்த மந்தவெளி மைதானம். அந்த மந்தவெளி மைதானத்தில லாஸ்ட்டா ஒரு ப்ரோகிராம் நடந்துச்சு. என்ன ப்ரோகிராம்னு கேட்டீங்கன்னா, மேஜிக் ப்ரோகிராம்ங்க. அந்த மேஜிக் ப்ரோகிராம்ல யார் நடத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி நடத்திட்டு இருக்காங்க. அந்த லேடி நடத்திட்டு இருக்க மேஜிக்ல எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா சந்தோஷமா சிரிச்சு எல்லாம் போகும் நேரத்தில ஒரு பொம்பள மட்டும் அது என்ன பண்ணுது, ஒரு நாய்க்குட்டி தூக்கின்னு வந்துச்சு இல்லையா? அந்த நாய்க்குட்டி தூக்கி காமிச்சு இத தங்கமா மாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அந்த தங்கமா மாத்தி விட்டுறாங்க. நாய்க்குட்டியும் தங்கமா மாறிப்போகுது. இது சந்தோஷம் அளப்பரிய முடியாம வூட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது அவங்க வூட்டுக்காரனும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வூட்ல இருக்கிற பொருள்லாம் வாரி எடுத்துன்னு போய் வண்டியில எடுத்துன்னு ஓட்டமா ஓடுறாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லேடி கிட்ட போயிட்டு, "எங்களுக்கு கூட இந்த மொத்தத்தையும் வந்து தங்கமா மாத்தி குடுங்கன்னு" கேட்கும்போது, "அதெல்லாம் மொத்தத்தையும் நாங்க மாத்தி குடுக்க முடியாதுங்க. ஒண்ணு மட்டும் மாத்தி குடுங்க" அப்படின்னு. அப்படின்னும்போது அந்த பொம்பளை என்ன பண்ணுது, தன்னோட வூட்டுக்காரன கை காமிச்சு விட்டுறா. அந்த வூட்டுக்காரன கை காமிச்ச உடனே, அந்த வூட்டுக்காரன் வந்து தங்கமா மாறி போகுது. அந்த தங்கமா மாறி போனோனே எடுத்துன்னு போய் சந்தையில வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல தூக்கின்னு போயிட்டு சந்தையில வச்சு விக்கிறா. அவங்க வூட்டுக்காரன் 64 கிலோ இல்லையா? 64 கிலோ வெயிட் யார் வாங்குறது தங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விற்கவே இல்லைங்க. விற்காம திரும்ப வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ரொம்ப சோகமா சரி என்ன பண்ணலாம் யோசனை பண்ணும்போது தான் டக்குன்னு ஒரு ரம்பத்தை பார்த்தோன்னே, துண்டு துண்டா வெட்டி எடுத்துன்னு போய் நம்ம வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சு அறுக்கும்போது திடீர்னு உயிர் வந்துடுது. வீட்டுக்காரன் நினைவு வந்தோடனே, "அடி பாவி பிச்சைக்காரி என்னையே நீ கொலை செய்ய பார்க்குறியா" அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கட்டை எடுத்து சொயட்டி சொயட்டி விட்டு பொளந்து கட்டுறாங்க பாருங்க. இந்த கதை நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி